திருமணம் என்னும் நிக்கா பாகம் 10. அதிகாலையில் தன்னுடைய தொழுகையை முடித்துக்கொண்டு கீழே இறங்கி வந்த ஜஸ்மினை எதிர்கொண்ட சிவகாமி, ஏண்டா இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என்றாள். இல்லம்மா, எனக்கு சீக்கிரம் எழுவது பழகிவிட்டது. எனக்கு இதற்கு மேல் தூக்கம் வராது என்றாள். அன்றும் ஆவலுடன் சிவகாமி போடும் கோலத்தை ரசித்தவள் பார்வதி அம்மாவுடன் தோட்டத்துக்கு சென்று அவருக்கு பூ பறித்து உதவி செய்து கொண்டிருந்தாள். ஜஸ்மின் அருமையாக பூ தொடுப்பாள். பார்வதி அம்மாளுக்கு வேறு யாரும் பூ தொடுத்தால் ஒத்துக்கொள்ள மாட்டார். அவருக்கு அவரே தொடுத்து சாமிக்கு போட்டால்தான் பிடிக்கும். ஆனால் ஜஸ்மின் ஆசையாக கேட்டதும் அவருக்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. அவளை பூ தொடுக்க சொல்லிவிட்டு அவர் சாமி அறையை சுத்தம் செய்தார். அவர் வந்து பார்த்த பொழுது இவ்வளோ அழகாக மலர் தொடுத்து அவர் பார்த்ததே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு அவள் அழகாக கட்டி வைத்திருந்தாள். சிவகாமி சுந்தரியை அழைத்து மாலையை காட்டி பூரிப்படைந்தாள். அந்த சந்தோஷத்தோடு சென்று பூஜையை செய்ய ஆரம்பித்தாள் பார்வதி பாட்டி. அன்று மாலை அனைவரும் தோட்டத்தில் அமர்ந்து டீ சமோசா சாப்பிட்டு கொண்டிருந்தனர். தொழில் விஷயமாக பேச்சு நடந்து கொண்டிருந்தது. பிறகு ஜஸ்மின் கல்லூரியை பற்றி சிவனேசன் கேட்டார். அது மகளிர் கல்லூரி தான்ப்பா, அணு காலேஜ் செல்லும் வழியில் தான் இருக்கு. அதனால் ஜஸ்மின் அணுவோடு காலேஜ் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றான் கிருஷ்ணா. அப்போ எனக்கு ஜாலி தான் ஜஸ்மின், நம்ம காலேஜ் முடிஞ்சதும் நல்லா ஊர் சுற்றலாம் என்றாள் அனு. அடி வெளுத்திடுவேன், ஒழுங்கா வீடு வந்துடணும் என்றாள் சுந்தரி. உனக்கு ஏன்மா வைத்தெரிச்சல்? வேணும்னா சொல்லு, நாம் 3 பேரும் சேர்ந்து சுற்றலாம் என்றாள் அனு. ஆமாம் ஜஸ்மச்சி, உன் எல்லா சோளும் எங்கே வாங்கின? எங்கள் ஊரில் உள்ள கடையில் தான். ஏன் அனு என்றாள் ஜஸ்மின். உன்னுடைய சோல் எல்லாத்துக்கும் ஓரத்தில் சூப்பரான எம்ப்ராய்டியன் ஒர்க் இருக்கே, அது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அது மாதிரி வாங்கணும் ஆசையாக இருக்குது, அதுதான் கேட்டேன். அதுக்கு என்ன, உன்கிட்ட உள்ள சோலை கொடு, நான் உனக்கு போட்டு தாரேன் என்றாள் ஜஸ்மின். அப்போ உனக்கு எம்ப்ராய்டியன் தெரியுமா என்றாள் அனு. ஆமாம் அனு, அவள் எம்ப்ராய்டியன் சூப்பராக பண்ணுவா. உன்னை அப்படியே போட்ட எடுக்கிற மாதிரி எம்ப்ராய்டியன் பண்ணுவா என்றார் ஜெசிரா. வா, என்ன சொல்கிறீங்க ஜெசிராம்மா, என்ன மாதிரியே பண்ணுவாளா? ஆமாண்டா ஜஸ்மின், சூப்பராக எம்ப்ராய்டியன் பண்ணுவா. கிருஷ்ணா ஜஸ்மினை பார்த்து கொண்டே இருந்தான். மேக்கப் போடாமல் இயல்பாக இருக்கும் ஜஸ்மினை யாருக்கு பிடிக்காமல் போகாது. அவளுக்கு சுருள் முடி, காதோறும் சுருளு முடி அழகாக காட்டில் பறக்க, சோலை இருவிரல்களால் இழுத்து முடு அழகு. அவளின் கண்கள், அப்பப்பா, கிருஷ்ணாவுக்கு கண்களை அகற்ற முடியாது போனது. அப்போ சரி, நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சோல் ஒன்று தாரேன், நீ எம்ப்ராய்டியன் பண்ணிக்கொடு. காலேஜ் போட்டுட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றுறேன் என்றாள் அனு. சட்டென்று கிருஷ்ணாவை பார்த்தவள், இந்த அண்ணாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஜஸ்மினை பார்த்தாலே சிலை ஆகிறான்? நம்மக்கிட்ட வராமலா போயிடுவான்? அப்போ பார்த்துக்குவோம் என்று மனதில் நினைத்தாள். அண்ணா என்று உறக்க